போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கின்றார், அன்பில் இருக்கின்றார், ஒரு உலகொன்றை படைத்திட வாருங்களே, இறையாட்சியின் மனிதர்களே, மனிதனின் சீடர்களே. இறை அழைக்கின்றார், அன்பில் இருக்கின்றார், ஒரு உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா, நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காருங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காருங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே. இறை அழைக்கின்றார், அன்பில் இருக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்நாள் நம் பங்கிற்கு இனிய நாள். இன்றைய இறைவார்த்தை வாழ்வதரும் இறைவார்த்தை. மனிதர்கள் நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கவும், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்ற வசனங்கள் நம்மை மேன்மைப்படுத்துகிறது. மேலும் நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காகவும் வேண்டி திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து ஆம் என உண்மையையே பேசுபவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மை உள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் தீமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆம் என சொல்லுகிறோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. பல்லவி. ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் கட்டளைக்காக ஏங்குகின்றேன். பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கு இறங்கும். பல்லவி. ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்திருளும். பல்லவி. ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும்.
போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுகளற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 1-4. பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் ஞானிகளும் மூப்பர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர்தான் உண்மையான இறைமகன் என்றால் விண்ணகத்திலிருந்து ஒரு அருள் அடையாளம் காண்பித்தருளும், அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புவோம் என்றார்கள். யோவான் நற்செய்தி இயல் 6 இறைத்திருவசனம் 51. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்கள், நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரு உணவு. யோவான் 6:53. யாரெல்லாம் எனது சதையை உண்கின்றார்களோ வாழ்வு பெறுவார்கள், யாரெல்லாம் எனது இரத்தத்தை பருகுகின்றார்களோ வாழ்வு பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் மாத்திரம் வாழ்வும் பெறுவதல்ல, மாறாக இறுதி தீர்ப்பின் பொழுது நான் அவர்களை அழைத்து வருவேன் என்று சொன்னார். சுமைகளை வருத்தியே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது வலுவெல்லாம் இழந்து நான் விழுந்திடும் போதிலே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது. ஆண்டவர் யாரு? வானக அப்பமீது. மத்தேயு 11:29. என் சுமை எளிதன என் நுகம் இனிதன ஆறுதல் தரும் அப்பமீது, தேறுதல் தரும் அப்பமீது, 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 அப்பாவில் இணைக்குது. மத்தேயு 28:20. இதோ இந்த உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம், நானே அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக
வாழ்வோரின் கடவுள் என்றார். அந்த ஆண்டவர் சொல்கின்றார், நானே உலகின் ஒளி என்றார். அது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்மொழிந்தார். ஆகையால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வில் உப்பும் ஒளியும் ஒரு சிறப்பு அம்சம் வகிக்கின்றது. ஆண்டவர் இந்த பூமியை படைக்கின்ற பொழுது முதலாக அவர் படைத்தவை ஒளியைத்தான். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 3 மற்றும் 4. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். உப்பிற்கும் ஒளியிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உப்பு ஒரு உணவுப் பொருட்களில் பயன்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய சுவை மறைந்திருக்கின்றன. ஆனால் ஒளி இருளை அகற்றி ஒரு பொருளை பிரகாசமாக மிளிர செய்கின்றன. ஒளி என்றால் என்ன? அல்லது வெளிச்சம் என்றால் என்ன? தவறை தவறு என்று சொல்வதுதான் உண்மை. குற்றம் குற்றம் என்று சொல்வதுதான் வெளிச்சம். ஆண்டவர் நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த சுவைக்கும் நம் வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக அமைய வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை திருவசனம் 12. இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். யோவான் அதிகாரம் 17 இறைவசனம் 23. இவ்வாறு, தந்தையே, நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. ஒளியாகிய கிறிஸ்து நம்முள் இருப்பதால் நாமும் ஒளியாக மாறிவிடுகிறோம். இயேசு ஆண்டவர் நம் உள்ளத்தில் வருவதற்கு முன்பாக நாம் உலக வாழ்வில் வாழ்ந்து வந்தோம். இயேசு ஆண்டவர் நம் உள்ளத்தில் வருவதற்கு முன்பாக நாம் அனைவரும் உலக வாழ்வில் வாழ்ந்து வந்தோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நாம் ஒளியின் பிள்ளைகள் அல்லவா? இயேசு ஆண்டவர் நம்மை ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். திருப்பாடல் அதிகாரம் 119 இறைவசனம் 105. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. கிறிஸ்துவ வாழ்வு என்பது, நம்பிக்கையாளரின் வாழ்வு என்பது என்றால், ஆண்டருடைய நியமங்களையும் ஆண்டருடைய ஒழுங்குமுறைகளையும் ஆண்டருடைய சட்டதிட்டங்களையும் ஆண்டருடைய கட்டளைகளின்படி வாழ வேண்டும் என்பதுதான். ஒருவன் இயேசுவே ஆண்டவர், உன்னத கடவுளின் ஒரே திருமகன், இவரால் அன்றி பாவ நிலையில் உள்ள மனிதருக்கு மீட்பு இல்லை என்று அறியாமல் இருந்தால் அம்மனிதன் இருளில் இருக்கின்றான். வசனம் சொல்லுகிறது, திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 12. மனித குலத்தை மீட்பதற்காக விண்ணகத்தில் இருந்து ஒரு புனித நாமம் அருளப்பட்டிருக்கின்றால் அது கிறிஸ்து நாமத்தை தவிர வேற எந்த நாமம் இல்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அவ்வாறே உப்பும் ஒளியும் தமக்கென்று வாழ்வதில்லை, மாறாக பிறருக்காக தேவைப்படுகின்றன. அவ்வாறே நமது வாழ்வும் மற்றவர்களுக்கு உதவி புரிந்திட முயல வேண்டும். உப்புடன் இணைகின்ற யாவற்றிற்கும் சுவை கிடைப்பது போன்று, உப்புடன் இணைகின்ற யாவற்றிற்கும் சுவை கிடைப்பது போன்று, ஒளியுடன் இணைகின்ற யாவருக்கும் வாழ்வு வளம் பெறும். அவர்தாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளம் அன்பு, மன்னிப்பு, இரக்கம், பரிவு. அது மாத்திரமல்ல, ஒளியின் உப்பின் நம்பிக்கையாளராக எப்பொழுதும் நாம் திகழ வேண்டும். ஆண்டவரை சாட்சியப்படுத்தக்கூடிய மக்களாக உப்பாய் வாழ்கின்றோம், ஒளியாய் இருக்கின்றோம். அவ்வாறே உப்பு அழிந்தால்தான் சுவை தர முடியும்.
ஒளி இழந்தால்தான் வெளிச்சம் தர முடியும். அவ்வாறே நம்மில் ஆண்டருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் வெளிப்பட வேண்டும். நம்முடைய சுயநலம் கரைய வேண்டும். உப்பு அசுத்தத்தை அகற்றுகின்றது, ஒளி இருளை அகற்றுகின்றது. அவ்வாறே பாவ இருளை அகற்றி ஆண்டருடைய பரிசுத்தமான பிள்ளைகளுடைய வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்றார். உங்கள் நற்பண்புகள், அறச்செயல்கள் பிறர் நலம் பேணி காக்க வேண்டும். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் இறைவனுடைய புனித பாதங்களில் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, உமது பிள்ளைகளாகிய இறை மக்களின் மெய்ப்பர்களாக விளங்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மறைபொருளாகிய உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வாழவும், மக்களை உமக்கு உகந்தவர்களாக உருவாக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் இறைவா, உமது உண்மையின் அரசை புறக்கணித்து உலகு சார்ந்த எண்ணங்களிலும் தங்கள் சொந்த விருப்பங்களிலும் நாட்களை செலவிடும் எம் நாட்டு மக்கள் அனைவரும் மறுவுலக வாழ்வை பற்றிய உண்மைகளை விரும்பி தேடிட துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானம் நிறைந்த இறைவா, எம் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் எம் பங்கு மக்களின் நல்வளர்ச்சிக்காகவும் நமது மாதா டிவியின் வளர்ச்சிக்காகவும் அதில் பணிபுரியும் அனைத்து உறுப்பினர்களின் நல்வாழ்விற்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறை இறைவா, உலகெங்கும் இறைபக்தியில் வழிநடத்தி வரும் நமது மாதா டிவியின் வளர்ச்சியும் அதில் பணிபுரியும் அனைத்து இறைப்பணியாளர்களையும் நிறைவாக வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரை உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் விண்ணப்பங்கள் உம் திருமுன் வருவனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் வாழ்ந்தரை தரவந்தே, வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தரவந்தே. காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன். கருணை பொழிந்து என்னை ஏற்ற வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தரவந்தே. பிறந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை கொண்டே. பிறந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை கொண்டே. நிறைந்த மகிழ்ச்சி கண்டே, மன்னிப்பில் கண்டே. சிறந்த மனிதராய் வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சி தருகின்றேன். சிறந்த மனிதராய் வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சி தருகின்றேன்.
இறந்தேன் எனக்குள் தன்னலமழித்து அதனை கொண்டு வந்தேன் நான் அதனை கொண்டு வந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இவ்வழி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு போற்றுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றன. எனவே வானத்தோதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பனை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து, இவரே அனைத்துலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரீரமே
புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை கழுவும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரே இயேசுவே என்னை பார்த்திடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் தீய சக்தியிடம் நின்று காத்திடும் மரண வேளைகளில் என்னை கூப்பிடும் மறு உலகில் நிதம் உம்மை வாழ்ந்தவே வருவதென்றன்போடு என்னை தூண்டிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நெறிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசமில்லாதவர் நீச